திண்டுக்கல் பைபாஸ் சாலையில் செயல்பட்டு வரும் பிரபல தனியார் அசைவ உணவு விடுதியில் கெட்டுப்போன சிக்கன் என சமூக வலைதளங்களில் வீடியோ வைரலாக்கிய தனிநபர் ஒருவர் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினரை பகடைக்காயாய் வைத்து வீடியோ காண்பித்து பேட்டி கொடுத்து பின்னர் ஹோட்டல் உரிமையாளரிடம் 10,000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய நவீன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். திண்டுக்கல், திருச்சி ரோடு, கரூர் பைபாஸ் சாலை உள்ளிட்ட 4 இடங்களில் கோல்ட் ஸ்டார் என்ற பெயரில் அசைவ உணவகம் செயல்பட்டு வருகிறது. இந்த அசைவ உணவகத்திற்கு வந்த வேடச்சந்தூர் பகுதியைச் சேர்ந்த நவீன் என்பவர் பிரியாணி மற்றும் சிக்கன் ஆர்டர் செய்துள்ளார். அவருக்கு உணவகத்தின் ஊழியர்கள் பிரியாணி மற்றும் சிக்கனை சப்ளை செய்துள்ளனர். அவருக்கு சப்ளை செய்யப்பட்ட சிக்கனில் இருந்து துர்நாற்றம் வீசுவதாக அவருக்கு சப்ளை செய்த ஊழியரிடம் கேட்டுள்ளார். பின்னர் நவீன் சமையல் அறைக்குள் உள்ளே நுழைந்து சிக்கனை குளிர்சாதன பெட்டியில் இருந்து எடுத்து சுட வைத்து கொடுப்பதாக கூறி வீடியோ எடுத்துள்ளார். நவீன் என்பவர் உள்நோக்கத்தோடு வீடியோ எடுத்தது தெரியாமல் செய்தி சேகரிக்கும் நோக்கத்தோடு சென்ற செய்தியாளர்கள் நவீனிடம் பேட்டி எடுத்துவிட்டு வரவே நவீன் தனது மறுமுகத்தை காட்டியுள்ளார். ஹோட்டல் உரிமையாளரிடம் 10,000 ரூபாய் கேட்டு பவ்யமாக பேசும் ஆடியோவை ஹோட்டல் உரிமையாளர் தற்போது காவல் நிலையத்தில் புகார் மனுவாக அளித்து அதனை வலைத்தளத்திலும் பரப்பியுள்ளார். என்ன சொல்றேன்னா, நியூஸ் வேணா ஒண்ணு வேணா பண்ணையோட வச்சுக்கிட்டு நியூஸ்காரங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு எனக்கு இந்த நியூஸ் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, கான்ஃபரன்ஸ் ஆகிட்டோம். நாங்கள் 2 பேருமே வந்து எங்களுக்கும் 2 பேருமே பிரச்சனை கிடையாதுன்னு சொன்னாங்க, தனியாக போய் வந்துட்டோம். இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து பெரிய ஆளுங்களை வச்சு நமக்கு தெரிஞ்சவங்களா வச்சு பேசிட்டாங்க. கடைசியாக சொந்தக்காரங்களா வந்து முடிஞ்சுச்சு. நீங்க நியூஸ்லாம் போட வேணாம், நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோங்கிற மாதிரி பேசி முடிச்சு வந்து நாளைக்கு அவங்கள பாதிக்கும், யோசிச்சு பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. சொல்லிட்டேன், என் சைட்ல இருக்க தவறுகள் இருந்துச்சுன்னா நான் ஒரு 4 days கழிச்சு கடைக்கு போயிருவேன். போய் நான் எல்லாத்தையும் சரி பண்ணிக்கிறேன். நான் இருந்தனாலதான் இவ்வளவு தூரத்துக்கு இஷ்யூ ஆனதுனாலதான் நான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுறேன். அதான் சொல்றேன்ல ப்ரோ, நான் ஒண்ணே ஒன்று சொல்றேன், எனக்காக இதை விட்டுருங்க, இதோட விட்டுருங்க. நான் 4 days நேரம் வரேன். ஆனா இப்ப நான் நியூஸ் சத்தியமா நியூஸ்க்கு எதுவும் நான் கொடுக்கவும் இல்லை, நான் சொல்லாம போடவும் மாட்டாங்க. நான் இதுக்கப்புறம் நான் நியூஸ் சேனல் எல்லாத்தையுமே நான் பிளாக் பண்ணிடுறேன். எனக்கு யாரையாவது ஃபோன் வந்துச்சோ எல்லா நம்பரும் உங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுறேன். சரிங்க, அவங்கள்ட்டையும் நான் மெசேஜ் போட்டுறேன். எனக்கு இதுக்கு அவ்வளவுதான் முடிஞ்சு. அதையும் நான் சொல்லிடுறேன். நான் வாய்ஸ் மெசேஜ் போட்டுறேன். அந்த ரெக்கார்டையும் உங்களுக்கு நான் அனுப்பிச்சிடுறேன். சரிங்க, நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம். இதுக்கும் எங்களுக்கு சம்மந்தம், அதாவது இதுக்கு மேலே நீங்கள் போட்டீங்க அப்படின்னா இந்த நியூஸுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீங்களா போட்ட மாதிரி தான் இருக்கும். அவங்க நாளைக்கு வந்து இஷ்யூ கேட்டாங்க அப்படின்னா நான் நீட்டாக கை காமிட்டு போயிரு, நீங்கள் தானே போட்டீங்கன்னு சொல்லி பார்த்து பார்த்து கவனிச்சு விடுங்க. நான் ஒரு 4 days கழிச்சு நேரில் வர்றேன், நேர்லேயே நான் பேசுவேன். ஏன்னா ஃபோனில் பேசிட்டு தான் சரியாகவும் வராது. ஏன்னா நான் சொல்றது வந்து நான் நேர்ல வர்றேன். அதாவது நான் ஒண்ணு ஆனா பெருசா ஒண்ணு பண்ணணும் வைக்கணும் நான் கேட்கறேன். ஏதோ ஒண்ணு பாத்து நீங்க ஏதோ ஒண்ணு பண்ணி வச்சீங்கன்னா என்ன பண்ணணும்ன்றீங்க நீங்க சொல்லுங்க. நீங்க என்ன இல்ல நீங்களே பாத்து சொல்லுங்க, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அதாவது நான் சொல்றது அப்படி நான் வருவோம், சாப்பிட்டு அங்க மட்டும் தான் சாப்பிட போறோம். சொல்றதுக்குலாம் ஒண்ணும் இல்ல, பாத்து நீங்க ஏதோ ஒண்ணு பாத்து செஞ்சீங்க சொன்னீங்கன்னா ஒன்னும் பிரச்சனையே இல்லைண்ணா. என்ன செய்யணும்னு அதையான் சொல்லணும், என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இல்ல கோச்சிக்காதீங்க, நான் கேட்கறேன்னு கோச்சிக்காதீங்க. அண்ணன் கேட்க சொன்னாலதான் நான் கேட்கறேன். ஏதோ பார்த்து செலவுக்குள்ள காசு போட்டாருன்னா கூட வாங்கிக்கிங்கிற மாதிரி சொன்னாரு. காசுக்காண்டி பேசுறேன்னு டைப் பண்ணி நினைச்சிடாதீங்க. இல்ல காசுக்காண்டின்னு நான் சொல்லல. நானு என்ன நீங்க நான் ஆக்சுவலா நான் ஸ்பாட்ல இஷ்யூ ஆச்சு வச்சிச்சு செஞ்சிச்சு அப்படின்னா அது வேற மாதிரி போயிடும். ஏதோ ஒண்ணு பார்த்து உன் செலவு கூட காசு நீ வாங்கிக்கிட்டு அங்க பேசிக்கிறா. நியூஸ்காரங்களோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அவருக்கு அனுப்பிச்சு விட்டுரு. அவரை வச்சே நியூஸ்காரங்களுக்கு கான்ஃபரன்ஸ் போட்டு நாங்க காம்ப்ரமைஸ் ஆயிட்டோம், இது நியூஸ் வந்து வரக்கூடாதுங்கிற மாதிரி பேசி முடிச்சிரு. அதுக்கப்புறம் நியூஸும் வராது. ஆனா சத்தியமா நான் நியூஸ் எல்லாம் போற மைண்ட் செட்ல சத்தியமா இல்ல. ஒண்ணு பாருங்க பண்ணு, ஏதோ நம்ம பார்த்து செலவுகளை காசு போட்டீங்க அப்படின்னா நீங்க அதான் சொல்லுங்க. நான் 10 ரூபா இருந்தா போட்டு விடுங்க. 10 ரூபாங்கிறது நான் ஒண்ணு சொல்றேன் இல்லைங்க, 10 ரூபாங்கிறதுலாம் பெரிய விஷயம். ஏன்னா தெரியும் 10,000 ரூபாய் தானே நான் கேட்டேன். 10,000 ரூபாய் போட்டு விடுவேன்னா நான் போன் பண்ணி பேசிடுறேன். ஆனா இந்த இஷ்யூ பெருசாச்சுன்னா உங்களுக்கு தான் சத்தியமா சொல்றேன், இது கஷ்டம். ஆனா நீங்க எனக்கு தேவை, நாளைக்கு நீங்க உங்களுக்கு நான் தேவை. நான் பெருசாலாம் சொல்லல வைக்கலாம் அங்க போச்சு அப்படின்னா. ஆனா நியூஸ்காரங்க என்ன சொல்றாங்க, நீங்க த்ரெட்டிங் பண்ணி வாங்கினீங்கன்னா என்ன வேணா பண்ணலாம் வைக்கலாம், அதுக்கு நீங்க போகல வைக்கல, இது நியூஸ் ஆச்சு அப்படின்னா ஹோட்டல் சீல் பண்ற அளவுக்கு போயிரும். ஏன்னா பிஎன் ஒரு சொல்லிட்டு போச்சு அப்படின்னா பேசி காம்ப்ரமைஸ் ஆச்சுன்னா பாருங்க, அப்படி இல்ல அப்படின்னா ஏதோ ஒண்ணு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி அவரு சொல்றாங்க. அதனாலதான் நான் உங்கள்கிட்ட பர்சனலா வாயத்தோட கேட்டேன். இதுக்கு மேல ஒரு 5 நிமிஷம் வச்சு லைன்ல வரேன். நான் ஒரு 5 minutes ஒரு 5 நிமிஷம் லைன்ல வரேன். ஆனா நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நான் சொல்லிட்டேன் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு லைன்ல வரேன். ஓகேண்ணா.
இந்த தகவல் நவீனிற்கு செல்லவே தற்போது தனது கூட்டு வெளியாகிவிட்ட நிலையில் தலைமறைவாக உள்ளார். இந்த நிலையில் கெட்டுப்போனதாக வைரலாக்கப்பட்ட சிக்கன் மற்றும் பல உணவுப் பொருட்களை உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு ஆய்வு அறிக்கை வந்த பின்னரே கெட்டுப்போன உணவா இல்லையா என தெரியவரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே திண்டுக்கல் மாவட்ட ஹோட்டல் மற்றும் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் சார்பில் திண்டுக்கல் தாடிக்கொம்பு காவல் நிலையத்தில் சம்பந்தப்பட்ட வேடச்சந்தூரைச் சேர்ந்த நவீன் என்பவர் மீது புகார் அளிக்கப்பட்டுள்ளது. புகாரின் அடிப்படையில் தலைமறைவாக உள்ள நவீனை தேடும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டு உள்ளனர்.